விருந்தோம்பல் இருந்தோம்பியில் வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு பொருள் இல்லறத்தில் இருந்து பொருள்களை சேர்த்து வாழ்வதெல்லாம் வந்த விருந்தினரை போற்றி அவர்களுக்கு உதவி உபசரிப்பு செய்வதற்காகவே ஆகும். விருந்து புறத்தடா தானுங்கள் சாவாமருந்தினும் வேண்ட சென்று பொருள் விருந்தினர் வீட்டின் வெளியே காத்திருக்குதான் மட்டும் உள்ளே அமர்ந்திருந்து உண்பது சாவாமையை தரும் மகள் தமே என்றாலும் அது விரும்பத்தக்கது அன்று. விருந்து வைகள் ஓம்புவான் வாழ்க்கை வருவந்து பாழ்படுதல் என்று பொருள் நாள்தோறும் வரும் விருந்தினரை பேணரே உபசரிப்பவனுடைய வாழ்க்கை வறுமையால் துன்புற்று அழிந்து போவதே இல்லை. ஜரகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் இனிய முகத்துடன் நல்ல விருந்தினாரை போற்றி வரவே அவன் வீட்டில் செல்லும் தரும் திருமகள் மனமகிழ்ந்து கூடியிருப்பாள். வித்துமிடல் வேண்டு கொல்லோ விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் குலம். விருந்தினருக்கு முதலில் உணவளித்து எஞ்சியதை உண்டு வாழ்பவனுடைய திலத்தில் தானாகவே பயிர் விளையும். அவன் விதை கூட விதைக்க தேவையில்லை. அவன் வாழ்வு அவ்வளவு வளமாக இருக்கும். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. பொருள் வந்த விருந்தினரை உபசரித்து அனுப்பிவிட்டு இனி வரும் விருந்தினருக்காக காத்திருப்பரும் வானுலகில் ஆறும் தேவர்களுக்கு சிறந்த விருந்தினராக மதிக்கப்படுவார். சிறைவை துணை பின்பதும் வில்லை விரும்பி துணை குந்தையினை வேள்வி பயன். பொருள் விருந்தோம்பல் என்னும் வேள்வியின் பயன் இவ்வளவுதான் என்று அளவிட முடியாது. அந்த பயன் நாம் உபசரிக்கும் விருந்தினரின் தகுதிக்கு ஏற்பாமையும். அது தவிந்தோம்பி பற்றற்றேன் என்பர் விருந்தும்பி வேள்வி தலைப்படாதா. ஒரு விருந்தினரை போற்றும் கடமையை செய்யாதவர்கள் பின்னாளில் செல்வம் அழியும் போது பொருளைச் சிறுகச் சிறுகச் என்பர் புகாத்தும் இப்போது கற்றுக்கூடாத எதுவும் இல்லையே என்று வருந்துவார்கள். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஒம்பாமடமை மடவார்க்குண்டு. செல்வம் இருந்தும் விருந்தினரை உபசரிக்காமல் இருப்பது வறுமையை விடு குடியிருப்பார். அத்தகைய அறியாமையறி மற்றவர்களிடமே காணப்படும். மோப்பக் குழையும் மணிச்சம் முகந்தெரிந்து நோக்கக் குழையும் விருந்து.
பூவை மாந்து பார்த்தாலே அது வாடிவிடும். ஆனால் நான் முகம் சற்றே மாறி தடுத்தாலே வந்த விருந்தினரும் உள்ளம் வாடிவிடும். நாள் விருந்தோம்பல் இருந்தோம்பியில் வாழ்முடியெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. பொருள் இல்லறத்தில் இருந்து பொருள்களை சேர்த்து வாழ்வதெல்லாம் வந்த விருந்தினரை போற்றி அவர்களுக்கு உதவி உபசரிப்பு செய்வதற்காகவே ஆகும். விருந்து புறத்ததாத்தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாட்கன்று. பொருள் விருந்தினர் வீட்டின் வெளியே காத்திருக்கதான் மட்டும் உள்ளே அமர்ந்து உண்பது சாவாமையை தரும் அமிழத்தமே என்றாலும் அது விரும்பத்தக்கது அன்று. இருவர் விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. பொருள் நாள்தோறும் வரும் விருந்தினரை பேணி உபசரிப்பவனுடைய வாழ்க்கை வறுமையால் துன்புற்று அழிந்து போவதே இல்லை. செறியாள் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானே. பொருள் இனிய முகத்துடன் நல்ல விருந்தினரை போற்றி வரவேற்பவன் வீட்டில் செல்வம் தரும் திருமகள் மனமகிழந்து குடியிருப்பாய். சித்துமிடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி நிச்சில் மிசைவான் புலம். பொருள் வந்த விருந்தினருக்கு முதலில் உணவளித்து எஞ்சியதை உண்டு வாழ்பவனுடைய நிலத்தில் தானகலில் பயிர் விளையும். அவன் விதை கூட விதைக்க தேவையில்லை. அவன் வாழ்வு அவ்வளவு வளமாக இருக்கும். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. வந்த விருந்தினரை உபசரித்து அனுப்பிவிட்டு இனி வரும் விருந்தினருக்காக காத்திருப்பவை. வானுலகில் வாழும் தேவர்களுக்கு சிறந்த விருந்தனாக மதிக்கப்படுவார். சிலை துவைத்தன் பார்வருளில்லை விருந்தை குடை துணை வேள்வி பயன். பொருள் விருந்தினரை போற்றும் கடமையை செய்யாதவர்கள் பின்னாளில் செல்வம் அழியும் போது பொருளை சிறுகச் சிறுகச் சேர்த்தும் பாதுகாத்தும் இப்போது பற்றக்கூடாக எதுவும் இல்லையே என்று வருந்துவார்கள். இணைவுடை மயுளில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கள் உண்டு. செல்வம் இருந்தும் விருந்தினரை உபசரிக்காமல் இருப்பது வறுமையை விடக்கூடியது. அத்தகைய அறியாமை அறிவற்றவர்களிடமே காணப்படும். நோக்கக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. அனிச்சம்பூவை மோந்து பார்த்தாலே அது வாடி விரும். ஆனால் நம் முகம் சற்றே மாறி கடுத்தாலே வந்த விருந்தினரின் உள்ளம்